இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அருமையான திருச்செய் மக்கள் யாவரையும் நான் அன்போடு இந்த ஆதனைக்கு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கின்ற கேத்தி CSI வெஸ்லி ஆலயத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் நம்முடைய தேசத்தை விட்டு நம்முடைய கொரோனா வைரஸ் ஆனது நீங்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த உலகத்தை விட்டு இந்த கொரோனா வைரஸ் ஆனது நீங்கும்படியாக நம்முடைய தனிச்சபங்களிலே நாம் ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்வது நம்முடைய காரியமாக இருக்கிறது. செய்திக்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை பாட கேட்போம். கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே, தாயின் கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே, கோடி தோத்திரம் கோடி தோத்திரம் கோடி தோத்திரம் பல கோடி தோத்திரம், கோடி தோத்திரம் கோடி தோத்திரம் கோடி தோத்திரம் பல கோடி தோத்திரம். பாவம் நிறைந்த உலகிலே பாவியான என்னையும், பாவம் நிறைந்த உலகிலே பாவியான என்னையும் வாழ வைத்ததும் உந்தன் கிருபையே, என்னை வாழ வைத்ததும் உந்தன் கிருபையே, என்னை வாழ வைத்ததும் உந்தன் கிருபையே. கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே, தாயின் கருவினிலே என்னை கண்டவரே. மாயையான உலகிலே மடிந்து போன என்னையும், மாயையான உலகிலே மடிந்து போன என்னையும் மாற்றி வைத்ததும் உந்தன் கிருபையே, என்னை மாற வைத்ததும் உந்தன் கிருபையே, என்னை மாற வைத்ததும் உந்தன் கிருபையே. கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே, தாயின் கருவினிலே என்னை கண்டவரே. வேஷமான உலகிலே பாசம் காட்டி என்னையே, வேஷமான உலகிலே பாசம் காட்டி என்னையே பாட வைத்ததும் உந்தன் கிருபையே, என்னை பாட வைத்ததும் உந்தன் கிருபையே, என்னை பாட வைத்ததும் உந்தன் கிருபையே. கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே, தாயின் கருவினிலே என்னை கண்டவரே, கிருபையினால் என்னை அழைத்தவரே. கோடி தோத்திரம் கோடி தோத்திரம் கோடி தோத்திரம் பல கோடி தோத்திரம், கோடி தோத்திரம் கோடி தோத்திரம் கோடி தோத்திரம் பல கோடி தோத்திரம். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் நாவின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் இந்த சமூகத்திலே ஏற்படுவதாக. ஆமேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பான திருச்செய் மக்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் நிறைவாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு
ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை என்பதை நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். 2020 ஆண்டிலே 7 மாதங்களை நாம் நிறைவு செய்து 8வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வழிநடத்தல் என்று சொல்லி ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களால் இந்த மாதம் முழுவதும் நம்மை நிறைப்பாராக என்று சொல்லி உங்கள் ஆயராக்கி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் கிருபையாக நமக்கு முடிசூட்டி தருகிற ஆண்டவருக்கு நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் சிறப்பு என்னவென்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது, இந்த மாதம் 15ஆம் தேதி இந்திய நாடு சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இருப்பதை நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விடுதலை என்கின்ற வார்த்தை திருமறை எங்கும் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு வார்த்தை என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை கடவுளுடைய செய்தி என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது விடுதலை என்கின்ற செய்தி அங்கு நிறைவாக பரவி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே ஆண்டவர் எப்போதும் விடுதலையை விரும்புகின்ற ஆண்டவர். மக்கள் அடிமைப்பட்டு கிடப்பதை ஆண்டவர் விரும்பாதவர். மக்களை அடிமைப்படுத்துபவர்களை ஆண்டவர் அவர்கள் மீது கடும் சினம் கொள்ளுகிறவர் என்பதை நாம் எப்போதும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த நாளை உற்சாகமாக நாம் கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, நாம் திருச்சபையாகவும் அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, விடுதலைக்காக கடவுள் பயன்படுத்திய நமது தேச தலைவர்களுக்காக நாம் எப்போதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய தேச தலைவருடைய தியாக வாழ்விற்காக கடவுளுக்கு நாம் எப்போதும் நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய திருச்சபை மக்களாகி நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நமது தேசத்தின் நன்மைகளுக்காகவும் அந்த நாளிலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த குறிப்பிட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதினாலே இந்த ஞாயிறு மிஷன் சண்டே என்று சொல்லி இதை நாம் அழைக்கின்றோம். அருட்பணி ஞாயிறு என்று சொல்லி இதை நாம் அவிதமாக நாம் அழைக்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, மிஷன் குட் நியூஸ் டு ஆல் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க வேண்டும். அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பிலே 2 பொருட்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று அருட்பணி, மற்றொன்று நற்செய்தி. அருட்பணி என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, அருட்பணி என்றால் கூவி அறிவிப்பது, கூறி அறிவிப்பது அல்லது உறக்க அறிவிப்பது என்கின்ற பொருள். நற்செய்தி என்றால் நாம் சொன்ன செய்திக்கு செயல் வடிவம் கொடுப்பது என்று சொல்லி ஒருவர் அவிதமாக சொல்லுகிறார். கூறி அறிவிக்கின்ற செய்திக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற 2 பதங்களையும் சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் அருட்பணி, நற்செய்தி என்கின்ற பதங்களுக்கு பொருளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் கூறி அறிவிக்கின்ற அந்த செய்திக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, அருட்பணி என்கின்ற அந்த வார்த்தை, மிஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை திருமறையிலே இல்லாத ஒரு வார்த்தை என்பதை முதலாவது நாம் கொள்ள வேண்டும். ஆனால் அருட்பணி அல்லது மிஷன் என்கின்ற வார்த்தை திருமறையிலே இல்லாத ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய சுடர்கள் ஆங்காங்கே இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே இந்த அருட்பணி என்கின்ற இந்த தலைப்பை நாம் சிந்திப்பது சால சிறந்தது என்று நான் கருதுகின்றேன். அன்பார்களே, மிஷன் என்கின்ற அந்த வார்த்தை அனுப்புதல் அல்லது அனுப்பப்படுபவர் என்கின்ற பொருளிலே அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மிஷன் என்கின்ற அந்த ஆங்கில வார்த்தைக்கு சேவை அல்லது பணி அல்லது தொண்டு செய்தல் என்கின்ற 3 தமிழ் பதங்களை நாம் அமிதமாக கூற முடியும். சேவை, பணி, தொண்டு செய்தல் என்கின்ற அந்த பதத்திலே நாம் கூற முடியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கோவை பேராயத்தின் முன்னாள் பேராயர் பேரருள் திரு மாணிக்கந்துரை ஐயா அவர்கள் ஒரு அருட்பொழிவு ஆறுதலிலே இவ்விதமாக கூறினார்கள். கிறிஸ்துவ மக்களாகிய நாம் தொண்டு செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, குறிப்பாக ஆயர் பெருமக்களாகிய நீங்கள் தொண்டு செய்வதற்காக, மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக
சிறப்பான அழைப்பு பெற்றவர்கள் என்று சொல்லி அவ்விதமாக சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அன்பானவர்களே, இந்த சேவை, பணி, தொண்டு என்கின்ற இந்த 3 பதங்களிலே எனக்கு பிடித்தமான ஒரு பதம் எது என்று சொல்லி பார்க்கிற போது தொண்டு என்கின்ற அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தொண்டு என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது எந்த சன்மானமும் கருதாமல், எந்த சன்மானமும் பெறாமல் நாம் பணி செய்ய வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காதபடி நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தொண்டு என்கின்ற பதம் அவ்விதமாக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சன்மானத்தை எதிர்பார்த்து அல்ல, அதாவது கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நாம் பணியாற்றக்கூடாது. ஆதாயத்தை எதிர்பார்த்து நாம் பணியாற்றக்கூடாது. மாறாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பணியை மனமகிழ்ச்சியோடு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த தொண்டு என்கின்ற வார்த்தையின் பொருளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை வில்லியம் கேரி என்கின்ற ஒரு அருப்பணி ஆற்றிக் கொண்டிருந்த போது அவர் தன்னை அனுப்பின அந்த மிஷனரி சங்கமானது ஒரு கடிதம் ஒன்றை அவருக்கு எழுதியிருந்தது. அந்த கடிதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, நீங்கள் பணி செய்கின்ற இடத்துல போக்குவரத்திற்கான சாலைகள் இருக்குமானால் நான் உங்களுக்கு உதவியாக ஒரு பணியாளரை நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. வில்லியம் கேரி மாறாக என்ன எழுதியிருந்தார் என்று சொல்லி பார்க்கின்ற போது, நல்ல சாலை வசதிகள் இருந்தால் நான் வந்து ஊழியம் செய்வேன் என்கின்ற நபர் எனக்கு தேவையில்லை. மாறாக எந்த வசதியும் இல்லை, சாலைகளும் இல்லை, ஆனாலும் நான் அங்கு அர்ப்பணி ஆற்ற நான் முன் செல்கிறேன் என்று சொல்லி எந்த நபர் முன் வருகிறாரோ அவரை நீங்கள் அனுப்பினால் போதும் என்று சொல்லி அவர் அவிதமாக மறுகடிதம் அவர் எழுதினாராம். அன்புக்குரியவர்களே, அருட்பணி என்பது வசதிகளை எதிர்பார்த்து அல்ல, சன்மானத்தை எதிர்பார்த்து அல்ல, அல்லது ஊதியத்தை எதிர்பார்த்து அல்ல, எதையுமே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்பாராமல் மனமகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு செய்வதுதான் உண்மையான அருட்பணி என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அன்பார்களே, இந்த அருட்பணிக்கு சிறந்த உதாரணம் யார் என்று சொல்லி பார்க்கிற போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகிலேயே முதல் அருட்பணியாளர், உலகிலேயே முதல் மிஷனரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் விண்ணை தொடர்ந்து பிதாவினால் அனுப்பப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்தவர் என்பதை நாம் யாவரும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உலகத்திலே முதல் மிஷனரி யார் என்று சொல்லி பார்க்கிற போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே இன்று நாளின் அருளுரையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள்பணியை மையமாக வைத்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் திருமறையிலே அனுப்பப்பட்டேன் என்கின்ற வார்த்தை வருகிறதோ, எங்கெல்லாம் வந்தேன் என்கின்ற வார்த்தை வருகிறதோ, எங்கெல்லாம் போங்கள் என்கின்ற வார்த்தை வருகிறதோ, அங்கெல்லாம் மிஷன் என்கின்ற அந்த நிகழ்வு, அருட்பணி நிகழ்வு நடைபெற்றிருப்பதாக நாம் கொள்ள முடியும். லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை நாம் சிந்திக்கின்ற போது இந்த பகுதியை நாசரேத் அறிக்கை என்று சொல்லி அதன் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நாசரேத் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லி அதை அவிதமாக அழைக்கின்றார்கள். அந்த பகுதிகளில் நாம் பார்க்கின்ற போது தந்தையாக்கிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று சொல்லி அங்கே குறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அருட்பணிக்காக இயேசு கிறிஸ்துவை தந்தையாக்கிய கடவுள் உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். இன்னும் திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களினத்தாரையும் சீடராக்கி தந்தை மைந்தன் தூயாவியின் திருப்பெயரிலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவிதமாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அங்கே நாம் பார்க்கின்றோம். இப்படி அருட்பணியை குறித்து திருமறையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அருட்பணியிலே காணப்பட்ட 3 முக்கிய குறிக்கோள்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது பார்க்கின்ற போது அருட்பணி நோக்க முடியாது என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது அருட்பணி வாழ்வு தருவது என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். மூன்றாவதாக அருட்பணி இழப்பது அல்லது அருட்பணி விட்டுவிடுவது என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆங்கிலத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிஷன் has the purpose என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். மிஷன் has a
லைஃப் கிவிங் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். மூன்றாவதாக மிஷன் என்பது இழப்பது என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற போது அருள்பணி நோக்க முடியாது என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். மிஷன் ஹேஸ் a purpose என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்த்தோம் சொன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அவர் அங்கே தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். தந்தையால் அனுப்பப்பட்டு எதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்கின்ற அந்த செய்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்ற போது 18வது வசனத்திலே ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்க நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்க நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிப்பதற்காக நான் உலகத்திலே ஆண்டவரால் அனுப்பப்பட்டு நான் வந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்கள் இனங்களையும் சீடராக்கி தந்தை மைந்தன் தூயாவியின் திருநாமத்தினாலே திருமுழுக்கள் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்புவதை இங்கே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் மிஷனரிகளை நாம் அனுப்புகின்றோம். அன்பானவர்களே, இந்த மிஷனரிமார்கள் அல்லது அருட்பணியர்கள் ஆண்டவர் தந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்களா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அளவென்றால் நாம் அனுப்பிய அருள்பணியாளர்களோடு கூட நாம் எப்படி அந்த நோக்கத்தை, ஆண்டவருடைய நோக்கத்தை திருச்சபை மக்களாகி நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் கடவுளின் சித்தத்தை செய்வதே என்னுடைய உணவாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக தந்தையினால் அனுப்பப்பட்டு வந்தேனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதே என்னுடைய உணவாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருட்பணியிலே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே ஆண்டவர் அருட்பணி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் நோக்கமுடைய தந்தையால் அனுப்பப்பட்டு வந்த இயேசு கிறிஸ்து அவ்வளவு உண்மையோடும் நேர்மையோடும் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே நோக்கமுடையவராக இருந்தாரே, அதை போன்று நாமும் நாம் அனுப்புகின்ற அருட்பணியாளர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது அந்த மக்களுக்காக நாம் செபிக்கலாம். அது மட்டுமல்ல, அனுப்பிய அந்த மக்களுக்காக பொருளாதார உதவிகளை கொடுத்து நாம் அந்த அருட்பணியாளர்களை நாம் தாங்கலாம். அது மட்டுமல்ல, வருடத்திற்கு ஒரு முறையாவது அருட்பணி இடங்களுக்கு கடந்து சென்று அருட்பணியாளர்களை ஊக்குவிப்பதும், அங்கே இருக்கின்ற மக்களை, மனமாறிய மக்களை நாம் சந்தித்து அவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதும் திருச்சபை மக்களாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 2018ஆம் ஆண்டிலே அருணோதயம் என்று சொல்லப்படுகின்ற மிஷனரி சங்கத்தாரால் நானும் என்னுடைய நண்பரும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு கடந்து சென்று அங்கே மிஷனரி ஸ்தலங்களை பார்வையிடுவதற்காக நாங்கள் கடந்து சென்றோம். அங்கே பார்க்கின்ற போது அங்கே அந்த மிஷனரி அங்கே செல்வதற்கு முன்பதாக அன்பானவர்களே, அந்த கிராம மக்கள் முழுவதும் இந்த கிராமத்திலிருந்து ஒருவர் மிஷனரியாக செல்கிறார் என்று சொல்லி கிராம மக்கள் அனைவரும் அவர் அந்த குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு கடந்து செல்கின்ற போது அந்த தொடர்ந்து நிலையத்திலே திரளாக கூடிவிட்டார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், எல்லாரும் அந்த மகனுக்காக ஜெபித்தார்கள். அதை பார்த்த அந்த அருட்பணியாளர் அந்த மக்களை பார்த்து ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டார். என் அன்பு மக்களே, என் மீது வைத்திருக்கின்ற அன்புக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்று எனக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் மீதுமாக கேட்டுக்கொண்டாராம். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் அருட்பணி தளத்திற்கு செல்லுகிறேன், அருட்பணி செய்கின்ற அந்த பாதாளம் போன்று இருக்கின்ற அந்த இடத்துக்கு நான் கடந்து செல்கின்றேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்காக அந்த பாதாளத்தில் நான் அந்த கயிற்றை நான் உறுதியாக பிடித்துக் கொள்வேன். நீங்கள் வெளியே இருந்த அந்த கயிற்றை உறுதியாக நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஜெபம் என்கின்ற அந்த கயிற்றை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் அந்த பாதாளத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக அறுவடை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் அமிதமாக சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, அருட்பணி நோக்க முடியாது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே வந்தாரோ அந்த பணியை செய்வதற்காக அருள் பணியாளர்கள் நோக்கத்தோடு அனுப்பப்படுகிறார்கள் என்பதை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது அருட்பணி வாழ்வு தருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, மிஷன் ஹாஸ் லைஃப் கிவிங் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள் வரை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமிழத்திலே வந்த சகல வியாதியஸ்தர்களையும் சகலவித நோய்களை கொண்டவர்களையும் சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
அது மட்டுமல்ல, பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினார். அது மட்டுமல்ல, திமிர்வாதக்காரர்களை குணமாக்கினார் என்று சொல்லி, இப்படி ஆண்டவரத்திலே எல்லாரும் எத்தனை பேர்களை அழைத்து வந்தார்களோ அத்தனை பேருடைய வியாதிகளையும் அத்தனை பேருடைய நோய்களையும் பிசாசு பிடித்த அனைத்து மக்களையும் ஆண்டவர் குணப்படுத்தி சுகப்படுத்தி அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போதிலே நாம் பார்க்கின்ற போது திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். எதற்காக ஆண்டவர் என்னை அனுப்பினாரோ, எதற்காக தந்தையாகிய கடவுள் என்னை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் சரியாக நிறைவேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். வியாதி உள்ள மக்கள் எல்லாரையும் சுகமாக்குகிறார். நோயிலே இருக்கின்ற மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். பிசாசுக்கு மீது அதிகாரம் கொண்டு அவர்களை அந்த பிசாசுகளை விரட்டுவதை அங்கே நாம் பார்க்கின்றோம். மக்களுடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். புத்துயிர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகிய அன்பாளர்களே, இப்படிப்பட்ட பணி செய்வதற்குத்தான், இப்படிப்பட்ட வாழ்வு தருகின்ற பணியை கொடுப்பதற்காகத்தான் அருட்பணியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். திருமறை வெகு அழகாக சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பாக இருக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். எல்லாம் ஒளிந்து போயின. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கின்ற போது புதிய படைப்பாக அவன் மகிழ்ச்சியாக புதிய வாழ்க்கையை மேற்கொண்டவனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி அங்கே திருமறை தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அருட்பணி மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அருட்பணி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதற்காகவே அருட்பணியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நான் புத்தகத்திலே வாசித்த ஒரு குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு நாள் ஐரோப்பிய நாட்டை சார்ந்த ஒரு நபர், வெள்ளை நபர் என்ன செய்தார்? ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் அமிதமாக கடந்து சென்றார். அவர் அமிதமாக காடுகளிலே நடந்து செல்கின்ற போது ஒரு கருப்பு என மனிதன் என்ன செய்தான்? ஒரு மரத்து அடியிலே உட்கார்ந்து கொண்டு திருமறையை வாசித்துக் கொண்டிருந்தார். இந்த ஐரோப்பிய வெள்ளை இனத்தை சார்ந்த அந்த மனிதன் அதை பார்க்கின்றார். பார்த்தவர் அசந்து போனார். இந்த தனியாக ஒரு மனிதன் இந்த காடுகளுக்குள்ளே ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அருகிலே போய் என்ன என்று சொல்லி கேட்டான். அவன் சொன்னான், நான் திருமறையை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வெள்ளை மனிதர் சொன்னார், இதெல்லாம் பழைய புத்தகம், இதெல்லாம் யார் வாசிப்பார்கள்? இயேசு கிறிஸ்து என்ற பழைய காலத்து கடவுள் என்று சொல்லி அவிதமாக அவனை பார்த்து சொன்னார். உடனே அந்த மனிதன் எழுந்து நின்றான். எழுந்து அந்த வெள்ளை இன மனிதனை பார்த்து சொன்னான், நான் இந்த புத்தகம் என்னுடைய கரங்களிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த நேரத்திலே ஒரே அடியாக உன்னை அடித்து நான் நரமாமிசமாக உன்னை உன்றுப்பேன் என்று சொல்லி அவிதமாக சொன்னானா. எவ்வளவு உண்மை பாருங்கள் அருமையானவர்களே. அருள்பணி என்பது வாழ்வு தருகின்ற ஒரு பணியாக இருக்கிறது. நம்முடைய திருமறை வாழ்வு தருகின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அருள்பணி என்பது மனிதர்களை மாற்றுகின்ற ஒரு பணியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அன்பானவர்களே, ஆய பெருமக்களாகிய நாமும், அது மட்டுமல்ல அருள்பணி செய்கின்ற மக்களாகிய நாமும் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? நோய்களை சுகமாக்குகின்ற மக்களாக, நம்மை நாடி வருகின்ற நோயாளிகளை சுகப்படுத்துகின்ற மக்களாக, பிசாசின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் இந்த பணியை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அருள்பணி வாழ்வு தருகிறது. அருள்பணி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக பார்க்கின்ற போது அருள்பணி விட்டு விடுவது அல்லது இழந்து விடுவது என்பதை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லாஸ்ட் என்கின்ற ஆங்கில வார்த்தை கொண்டு அதை நாம் அமிதமாக அழைக்கலாம். தன்னையே இழந்து விடுவது என்பதை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அருட்பணி செய்பவர்கள் கண்டிப்பாக ஞாபகத்திலே கொள்ள வேண்டும், தன்னை மக்களுக்காக இழந்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்து அமிதமாகத்தான் செய்தார். அருட்பணியாளராக இந்த உலகத்திலே வந்தார். அங்கே கூறி இயேசு கிறிஸ்துவே பரலோக ராஜ்யத்தின் செய்தியை அங்கே கூறினார். அது மட்டுமல்ல, வாழ்வை கொடுத்தார், மக்களுக்கு வாழ்வை கொடுத்தார். மூன்றாவது, தன்னையே மக்களுக்காக இழந்து விட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னையே மக்களுக்காக விட்டு கொடுத்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We must lost ourselves என்று சொல்லி நாம் அமிதமாக நாம் அழைக்க முடியும். தன்னையே இழந்து விடுவது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இது சாத்தியமா? இது நம்மால் முடியுமா என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது அருள்பணியின் நோக்கம் இதுதான். அருள்பணியின் நோக்கம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது மக்களுக்கு வாழ்வு தர வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களுக்கு தன்னையே இழந்து விடுகின்ற ஒரு செயலையும் நாம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். திருமறை சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது என்று சொல்லி திருமறை அமிதமாக சொல்லுகிறது. அதை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே
நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார் என்று சொல்லி அருமையான ஒரு வசனம் இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நல்ல மேய்ப்பன் தான் நேசிக்கின்ற ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க வந்தவர் என்று சொல்லி அமிதமாக சொல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அருட்பணியாளர்கள் தங்களை இழக்க தயாரானவர்கள் தான் உண்மையான அருட்பணியாளர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி மெழுகுவர்த்தியானது தன்னை அழித்துக் கொண்டு பிறருக்கு ஒளி கொடுக்கின்றதோ அவ்விதமாக தன்னை இழந்து பிறருடைய வாழ்க்கைக்காக வாழ்பவர்கள் தான் அருட்பணியாளர்கள் என்பது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பானவர்களே, அருள்பணி என்ன கேட்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற போது அருள்பணி செய்பவருடைய தியாகத்தை கேட்கிறது, அருள்பணி செய்பவரின் உயிரை கேட்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. The mission demands the life என்று சொல்லி நம்மால் கூற முடியும். The mission demands the sacrifice என்று சொல்லி நம்மால் தைரியமாக கூற முடியும். ஆகவே இதற்கு அருட்பணியாளர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டிற்கு வந்த தொலைவில் இருந்து வந்த மிஷனரிமார்கள் தங்களை சொந்த நாட்டிற்கு செல்ல முடியாதபடி நம்முடைய தேசத்திலே மரித்தவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் என்றைக்காவது அறிந்திருக்கின்றீர்களா என்று சொல்லி உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அருட்பணி செய்கின்ற அருட்பணியாளர்கள் மிஷனரிமார்கள் நம்முடைய தேசத்திற்கு வந்து ஒருவரை கூட தன் இல்லத்திற்கு செல்லாதபடிக்கு நம்முடைய தேசத்திலே மாண்டிருக்கின்றார்கள், மரித்திருக்கிறார்கள் என்பதை அருட்பணியாளர்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பானே, ஒருவர் விதமாக சொல்கிறார், எங்கு மக்கள் நன்கு வளர்ந்திருக்கின்றார்களோ, எங்கு மக்களுடைய நாகரிகம் சிறப்பாக வளர்ந்திருக்கிறதோ அந்த இடத்தை தோண்டி பாருங்கள், அங்கே ஒரு மிஷனரியின் கல்லறை இருக்கும் என்று சொல்லி ஒரு அவிதமாக சொல்லுகிறார். அன்பானே, நம்முடைய தேசத்திலே பீகார் மாநிலத்திலே அதிகமான மிஷனரியின் கல்லறைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். திருமறை சொல்லுகின்ற போது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் மிகுந்த பலனை கொடுக்க முடியாது, அது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு கோதுமை மணி பல நூறு கோதுமை மணிகளை உருவாக்குவதை போல அருட்பணியாளன் உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து மக்களுக்கு வாழ்வு தந்து அங்கே வாழ்கின்ற போது அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே எழுப்புவார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே அருட்பணியின் மேன்மை இழப்பதாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருட்பணி நோக்க முடியாது, அருட்பணி வாழ்வு தரக்கூடியது, அருட்பணி நம்மையே இழப்பது, நம்மையே விட்டுவிடுவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பானே, அருட்பணியை குறித்து நம்முடைய சிந்தனை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வெறும் ஜெபித்தால் மட்டும் போதுமா, வெறும் பணத்தை மட்டும் நாம் கொடுத்தால் அது போதுமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அதை மீறி அருட்பணிக்காய் நம்முடைய உயிரையும் கொடுக்க நாம் முன்வருகின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லி நான் தருவரை நிறைவு செய்ய நான் விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு அருட்பணியாளர் இறந்து போனார் இங்கிலாந்து தேசத்திலே. அவருடைய அடக்க ஆராதனைக்காக திரளான மக்கள் கூடி வந்தார்கள். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த மக்கள் கூட்டம் காணப்பட்டது. எல்லாருடைய கண்களிலேயும் கண்ணீர், எல்லாருடைய கைகளிலேயும் மலர் மாலைகள் என்று சொல்லி அவ்வளவு திரளான கூட்டம் அங்கே காணப்பட்டது. அந்த ஊர்வலத்திலே பார்க்கின்ற போது அந்த சாலை இரு மருங்கிலும் அங்கே இருக்கின்ற அந்த வீடுகளிலே மாடியிலே மக்கள் நின்று கொண்டு அந்த ஊர்வலத்திலே வந்து கொண்டிருக்கிற சடலத்திற்கு மலர் மாலைகளை அங்கே வீசினார்கள், மலர்களை தூவிக்கொண்டே இருந்தார்கள். இப்படி அந்த ஊர்வலம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே பார்க்கின்ற போது ஒரு தாயானவள் என்ன செய்தால், தன்னுடைய தோளின் மீது இருக்கின்ற குழந்தையை தட்டி, அங்கே பார், அந்த சடலத்திலே சடலமாக ஒரு மனிதர் இருக்கிறாரே, அவர்தான் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன், அவரை நன்றாக பார்த்துக்கொள், அவர்தான் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு மிஷனரியாக சென்றவர், அவரை போல நீ வாழ வேண்டும், வளர்ந்து பெரியவனாகி அவரை போன்று நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அவரை அந்த கூட்டத்திலே சுற்றி காண்பித்தாள். இரண்டாவதாக பார்க்கிற போது அந்த ஊர்வலம் அங்கே வெஸ்ட்மினிஸ்டர் அபே என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திற்கு அடக்கத்திற்காக வந்தாகிவிட்டது. அப்பொழுது அடக்கத்திற்காக அங்க தயார் செய்கின்ற போது ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுகிறான். தன்னுடைய அழுகையை நிறுத்தவே இல்லை, அழுது கொண்டே இருக்கிறான். மக்கள் எல்லாரும் அமைதியாயிரு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் அமைதியாக இருந்த பாடில்லை. ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவனை சற்று அமைதியாக இருக்க சொல்லி கேட்ட போது அவன் சொன்னானாம், நானும் இந்த டேவிட் லிவிங்ஸ்டனும் ஒரே பள்ளியிலே ஒரே நாட்காலிலே அமர்ந்து நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற போது இவன் மக்கள் எல்லாரும் மேன்மையாக கருதப்படுகின்ற, அரசர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த உன்னதமான மேன்மையான கல்லறையிலே அவன் அடக்கம் செய்யப்படுகிறான். நானும் ஒரு குடிகாரனாய், ஒரு பாவியாய் எந்த இடத்திலே நான் விழுந்து மறிக்கப் போகிறேனோ எனக்கு தெரியவில்லை. இவனுக்கோ இவ்வளவு பெரிய மேன்மை, இவ்வளவு பெரிய கனம் என்று சொல்லி அவிதமாக அவன் தன்னுடைய வாழ்நாட்களை
வீணடித்து விட்டேனே என்று சொல்லி அவிதமாக தேம்பி தேம்பி அழுதானாம். மூன்றாவதாக பார்க்கின்ற போது அன்பானவர்களே, அடக்கமெல்லாம் முடிந்தாகிவிட்டது. தன் இல்லத்திற்கு தன்னுடைய டேவிட் லிவிங்ஸ்டனுடைய அண்ணன் அவர்கள் வந்தார்கள். வந்து அவரும் அழுகின்றார். நானும் என்னுடைய தம்பியும் ஒன்றாக ஒரே குடும்பத்திலே நாங்கள் வாழ்ந்தவர்கள், ஒரே தட்டில் நாங்கள் உண்டவர்கள், ஒரே பெற்றோருக்கு நாங்கள் பிறந்தவர்கள். ஆனால் இந்த ஊரிலே என்னை போல ஒரு சிறப்பான இல்லத்தை கட்டி மகிழ்ச்சியாக வாழ்கின்றவர்கள் யாரும் இல்லை. ஆனால் என்னை காட்டிலும் மிக கனமுள்ளவனாய், என்னை காட்டிலும் மிகுந்த மேன்மையுள்ளவனாய் அவன் இன்றைக்கு மரித்திருக்கிறான் என்று சொல்லி, நானும் கிறிஸ்துவியாக சென்றிருந்தால் நன்றாக இருக்கலாமே என்று சொல்லி அவிதமாக தன்னுடைய அண்ணனும் அங்கே கண்ணீர் சொரிந்தாராம். அன்பான திருச்சபை மக்களே, இப்படி அருட்பணி என்பது மேன்மை உள்ளது, அருட்பணி என்பது கனம் உள்ளது, அருட்பணி என்பது வாழ்வு தருகின்ற ஒரு பணியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இவ்விதமாக சொன்னாராம், கடவுள் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அருள்பணியாளராக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவிதமாக சொல்வாராம். அது மட்டுமல்ல, தன்னுடைய தினந்தோறும் அவருடைய ஜெபத்திலே விதமாக ஜெபிப்பாராம், ஆண்டவரே, நான் செய்யும் பணியில் தூய்மையும் என்னுடைய செயல்களில் எப்போதும் உறுதி காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவிதமாக தினந்தோறும் ஜெபிப்பாராம். அன்பானவர்களே, இவரை பற்றி ஒரு குறிப்பு விதமாக சொல்கிறது. டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி விதமாக ஒரு குறிப்பு சொல்கிறது. ஆபத்துகளும் சவால்களும் அது மட்டுமல்ல தீமைகளும் இவரை பார்த்து கலங்கின, இவரை பார்த்து பயந்து ஓடின என்று சொல்லி அவிதமாக ஒரு குறிப்பு இருப்பதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அருள்பணியாளர்களுக்கு இருக்க வேண்டியது தன்னுடைய பணியிலே எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். தன்னுடைய பணியிலே அனுப்பின நபருக்கு உண்மை உள்ளவர்களாக, நேர்மையாக அருள்பணியாளர் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆபத்துகளை கண்டு பயப்படாமல் ஒரு உறுதி கொண்ட நெஞ்சு கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அநேகரை நாம் ஆயத்தமாக்க முடியும், ஆண்டுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் தான் ஆப்பிரிக்க தேசத்தின் வரைபடத்தை வரைந்தவர், விக்டோரியா நீர்வீழ்ச்சியை கண்டுபிடித்தவர், அந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவர், கல்வியை கற்றுக் கொடுத்தவர், மருத்துவ பணிகளை செய்தவர் என்று சொல்லி அவருடைய பட்டியல் நீண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். இவை யாவும் அருட்பணியாளர்கள் செய்ய வேண்டிய கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அருட்பணி மேன்மையானது, அருட்பணி கனமுள்ள ஒரு ஊழியம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அருட்பணி நோக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருட்பணி மக்களுக்கு வாழ்வு தருகின்ற அற்புதமான பணி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அருட்பணி தான் வாழ்ந்த மக்களிடத்திலேயே தன்னையே இழந்து கொடுக்கின்ற ஒரு பணி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்பணி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா என்று சொல்லி நாம் நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். அளவென்றால் நம்முடைய பிள்ளைகளை அதற்கென்று நாம் ஆயத்தம் செய்வோம். அது மட்டுமல்ல, திருச்சபையாக இந்த பணிக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே குடும்ப சபைகளிலே, தனிச்சபைகளிலே, திருச்சபையிலே இந்த அருட்பணி இவ்வளவு மேன்மையுள்ள பணியாக இருப்பதினாலே இதற்காக நாம் செபிக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட மேன்மையான பணியை, இப்படிப்பட்ட கனமுள்ள பணியை நாம் நேசிப்போம், அதற்கென்று உதவி செய்வோம், அவர்களுக்கென்று செபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை இந்த நாம் தமக்கென்று ஆயத்தப்படுத்துவாராக. தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள அருள்பணியாளர்களை மிக விமர்சையாக பயன்படுத்துவாராக. இந்த அருள்பணியிற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்பதும் உதவி செய்வதும் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மை கொடுப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடவுள் தாமே இப்படிப்பட்ட அருட்பணியை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதித்து இன்னும் தேசத்தை நமக்கு ஆண்டவருக்கென்று சொந்தமாக்குவாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆதரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் சிந்தித்த தலைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அருட்பணியை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆண்டவர்களுக்கு கொடுத்த கர்த்தாவை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அருட்பணியிலே நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். அருட்பணி கர்த்தாவே மக்களுக்கு வாழ்வு தருகின்ற பணி, மக்களை மாற்றுகின்ற பணி என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அருட்பணியானது கர்த்தாவே சுவாமி, அருட்பணியானது தன்னையே இழக்கின்ற ஒரு அற்புதமான பணி என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவாகி நீரும் அந்த கர்த்தாவை சரியாக நிறைவேற்றினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நீர் விட்டு சென்ற பணியை நாங்கள் உண்மை போல செய்ய கர்த்தாவே எங்களுக்கும் திருச்சபை மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை நீ தர வேண்டும் என்று சொல்லி உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தை சொந்தமாக்குவதற்கு அருள்பணியாளர்களை ஆண்டவர் பயன்படுத்துவீராக. விதமாக கர்த்தாவே தொடர்ந்து நாம மகிமைக்காக இந்த பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. அனைத்து மிஷனரி சங்கங்களுக்காக, அனைத்து அருள்பணியாளர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பீராக, அவருடைய தேவையை சந்திப்பீராக. அறுவடையை திரளாக நீ தந்து எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்களை கேளும்.
இந்த ஜெப கர்த்தாவே செய்தியை கேட்டு என்னுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதித்தருளும். இறைமகனார் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் கூட்டுறவும் சிநேகமும் நடத்தலும் நாம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பாராக. ஆமென், ஆமென்.